தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா, நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரியான குணமைப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்பம், ஆயுள் பலம் அப்படி எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் விரிவாக காணலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், சர நட்சத்திரம். அதுமாரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேச ராசியில் பிறப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதமும் கொண்டது மேச ராசி. அப்போ 4 பாதத்தில் பிறந்தவங்க மேச ராசி தான் வரும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது தசை, தசாநாதனார் கேது. அப்போ கேது தசையில் அவங்க பிறப்பார்கள். அப்போ கேது தசையில் பிறக்கும் பொழுது அது ஜன நேரத்தை வச்சு இத்தனை வருஷம் இத்தனை பாதத்தில் இருக்குன்னு சொன்னால் பாதுக்கு தகுந்த மாதிரி திசை புரியும். அதை நம்ம கணிச்சிக்கலாம். ஆனால் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது தசை ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அது பிறக்கும் பொழுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா சுக்கிரதசை ஆரம்பிச்சிடும். அங்கே வாழ்நாளில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கேது தசை 6 வருஷம். அது கேது தசை முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தாலும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு மேலே சுக்கிரதசை ஆரம்பிச்சிடும் அவங்க ஜாதகத்தில். அப்போ சுக்கிரதசை 20 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் அதாவது படிப்பு, அதனை சார்ந்த வேலைவாய்ப்பு, குடும்பம் அமைவது எல்லாமே சுக்கிரதசையில் அவங்களுக்கு அமையும். அப்புறம் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி எங்கே இருக்காருன்னு வச்சு தான் பலனை சொல்ல முடியும். இருந்தாலும் சுக்கிரதசை பெரும்பாலுமே கெடுதலை உண்டு பண்ண போகிறது கிடையாது, நல்லது தான் உண்டு பண்ணும். கேது தசையும் கெடுதலை உண்டு பண்ணாது, மந்தத்தன்மையுடைய தசையாகத்தான் அமையும். அதனால் பெருசாக ஒன்றும் கேது தசையில் பிறந்தவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக ஆபத்துலாம் வரப்போகிறது கிடையாது. அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேதோட ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கிறதால ரொம்ப ஆன்மீகத்தில் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். அது மாதிரி அறிவு சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். கல்வியில் ரொம்ப மேம்பட்டு இருப்பார்கள். தொழில் சிறப்பாக அமையும். குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடம்பரமாக வாழ்வார்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். அதாவது பிறந்த ஆடம்பரம் இல்லைனாலும் பின்னாடி ஏற்படும், அதெல்லாம் ஏற்பட்டுரும். மனைவி நல்லா வசதியான வீட்டில் மனைவி கட்டுவாங்க, சொத்து சுகம் சேரும். இல்லை சொத்தோட மனைவி வருவாங்க. இல்லை இவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாரித்து வீடு காடு ஆடம்பரமான வாழ்க்கை, பங்களா, கார் அந்த மாதிரிலாம் வாழ்வாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அமையும். அதுமாதிரி எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப நேரான எண்ணங்கள் உடையவர்கள். அதாவது ஒரு குறிக்கோளோடு செயல்படுவார்கள். குறிக்கோளோடு செயல்படும் போது சில விஷயங்கள் தடங்கள் ஏற்படும். அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஏன்னால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேச ராசியில் செவ்வாயுடைய வீட்டில் இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் கோபமும் வரும், கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அறிவானவர்களோ அந்த அளவுக்கு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையுமே ஒளிமுறிவு இல்லாமல் நேருக்கு நேராக பேசுவாங்க. நேருக்கு நேராக நின்று காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். எப்பயுமே அப்படி தான். அப்பா அம்மாவுக்கும் அப்படி தான், அப்பா அம்மா கிட்டே அப்படி தான் பேசுவாங்க, மற்றவங்கள்ட்ட அப்படி தான் பேசுவாங்க. அதிக நண்பர்கள் பழக்கவழக்கம் உங்களுக்கு உண்டு. அதிக நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏனென்றால் குணம் தாராள குணமாக இவர்களுக்கு அமையும் அர்த்தம். ரொம்ப கூட சேர்ந்தவங்களுடைய பழக்க வழக்கத்திலையோ இல்லை நண்பர்களுக்கு அதிகமாக செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப பங்கெடுத்துக்குவாங்க. பங்கெடுத்து தனக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. எனக்கு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் அஸ்வினி சரராசின்னு சொல்லும்போது, சர நட்சத்திரம் சொல்லும்போது ரொம்ப நேரான குறிக்கோளுடைய நடந்துக்கிறதால கோபமும் அதிகமாக வரும், குணமும் இவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆயுள் பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அந்நிய நாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, வெளிநாடு பயணம் பண்ணி தொழில் பண்ணுறவங்களாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான். கண்டிப்பாக தொழில் கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டினா கல்வி மட்டும் இல்லாமல் அடுத்த சார்ந்த கல்வியும், ஒரு யோகா அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள், சுறுசுறுப்பான பிடி துறை
அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு இயற்கை அமையும். இவர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். ஒரு காரியத்தை ஒரு செயலில் இறங்கினாங்கன்னா உடனே செஞ்சு முடிப்பாங்க. அது வரைக்குமே ஓய மாட்டார்கள். அந்த மாதிரி விஷயத்தில் இவங்களை பாராட்டலாம். அந்த மாதிரி நாள் கடந்து போனாலும் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மேலிடத்தில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆஃபீஸர்கிட்டே அதிகமாக கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு பேசிடுவாங்க. முகத்துக்கு நேராச்சு பேசிடுவாங்கன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் சஞ்சலப்பு இருக்கும். அதனால் யாருக்கும் இவங்க அடிபணிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலுமே ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், ஆயுள் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், ஜீவன ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய வாய்ப்பு. அது மாதிரி கல்வின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனான்ஸை சம்மந்தப்பட்டது, அந்த பேங்க்கு, கேஷியர், ஆடிட்டர் அந்த மாதிரி கல்வியெல்லாம் அவருக்கு பலமாக ஒத்து வரும். பிடி துறை, விளையாட்டுத்துறை ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப அழகானவர்கள், ஆரோக்கியமானவர்கள். அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்ப்போம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 2வது நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 4 பாதமும் கொண்டது மேசராசி. அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறப்பார்கள், சுக்கிரன் திசை பிறப்பார்கள். ஏனென்றால் பரணி நட்சத்திரம் என்றாலே ஒரு பழமொழி இருக்கு, பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப செல்வாக்கு, பேரு புகழ் செல்வாக்கூட வாழ்வாங்க, ரொம்ப வசதியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்குன்னா அந்தளவுக்கு உயர்ந்த குணமும் இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதனால தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப யோகக்காரர்கள் அப்படின்னு ஜாதகத்திலே ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா பிறந்தப்பே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறக்க போகிறாங்க. அப்போ சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏன்னா சுக்கிரன் 20 வருஷம், எப்படி பார்த்தாலும் 15 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் அவங்க பிறப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சுக்கிர ஆதிக்கத்தில் பிறப்பவர்கள் அவங்க பிறக்கிறப்பவே வீடு, காடு, மனை, தோட்டம், துறவு, செல்வாக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்க பிறப்பாங்க. சில பேர் நினைக்கலாம், சில பேர் பரணத்தில் வாழ்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பலவீனம் அடைஞ்சு போயிருக்கும், மறைந்து போய் நீசம் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா அது அப்படித்தன்மை ஏற்படும். அந்த மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் பெரும்பாலும் சுக்கிரத்தில் பிறக்கிறவங்க பெருசாக கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள். அந்த திசையில் பெருசாக கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இது பொதுவான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனாவே அதிகப்படியான விரயத்தை குறைச்சிரும். சுப விரயத்தை உண்டு பண்ணும், வீண் விரயத்தை குறைச்சிரும். அப்புறம் நல்ல செலவு தான் பண்ண போகிறோம், அதுவும் செலவு தான். அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் பிறந்தப்பே குடும்பம் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப யோகமானவர்கள், குடும்பத்துக்கு ரொம்ப யோகமானவர்கள். குடும்பத்தில் புது முயற்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப இவங்க யோகமாக அமைவார்கள். அது மாதிரி கல்வியில் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அதிக காதல் வயப்படக்கூடியவர்கள், பெண்களால் அதிக போற்றக்கூடியவர்கள் இவங்க தான். அது மாதிரி இளமையில் திருமணம் செய்வர்களும் இவர்கள் தான். சுபஸ்தானம், சுப சிந்தனை ஏற்படும் உங்களுக்கு இயற்கையாக உண்டு. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கல்வின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த பரணத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி இயல்பாகவே அமையும். ஏன்னால் சுய சிந்தனை அதிகமாக உடையவர்கள். பரணத்தில் பிறந்தவர்கள் சுய சிந்தனை அதிகமாக உடையவர்கள், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆடம்பரமான தொழில் இவங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆடம்பரம்னா கலைத்துறை, அதாவது கலை, பண்பாடு, சினிமா துறை, அந்த மாதிரி துறையெல்லாம் அவங்களுக்கு சிறந்து விளங்கும். அதாவது ஃபோட்டோ, அது மாதிரி ஆடம்பரமான தொழில் எங்கெங்கே இருக்குது, கம்ப்யூட்டர், அந்த மாதிரியான தொழிலாம் அவங்களுக்கு இயற்கையாக அமையும், நல்லா அமையும். இவங்க வாழ்க்கை அப்படி தான், ஆடம்பரமான வாழ்க்கையை நினைப்பாங்க. கல்வி அந்த மாதிரி தான் அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்பும் அந்த மாதிரி அமையும். மனைவியும் சிறப்பான மனைவி அமைவார்கள். சிறந்த அப்பா அம்மா பெற்றோர்கள் இவருக்கு அமைவார்கள். ஆயுள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு. ஏன்னா பரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். புகழ் செல்வாக்கு ரொம்ப ஓங்கி இருக்கும். தன்னை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்லவராக இருப்பார்கள். அது மாதிரி இவர்களுக்கு
உயர்ந்தோர்களை அப்படின்னா மூத்த அதிகாரியோ இல்லை வயசில் மூத்தவங்களுக்கோ நல்ல மதிப்பு தருவார்கள். இல்லை ஒரு குருமார்கள், அதாவது உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு, ஒரு ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்புடன் நடந்துக்குவாங்க இவங்க. அதாவது எப்படின்னா என்ன அர்த்தம், யார்கிட்ட எப்படி பழகணுமோ அந்த மாதிரி பழகுவாங்க அப்படின்னு பகுத்தறிவு அதிகமாக கையாளக்கூடியவர்கள் இந்த பரிநட்சத்திரக்காரர்கள். அதனால் பரிநட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது வீண் செலவுக்கு வழி கிடையாது. ஆயுள் பலம் நல்லா சீராக இருந்து நல்லா மனைவி மக்கள் பேரம்பேத்திகள் எல்லாம் பெற்றெடுத்து நல்லா வாழ்க்கை நடத்துவாங்க. பரிநட்சத்திரத்தில் பிறந்தால் தரணியை ஆழ்வான் அப்படிங்கிறது 90% உண்மையாகத்தான் இருக்கின்றது. அதனால் பரிநட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அழகாக உடையவர்கள், ரொம்ப அறிவானவர்கள், எண்ணங்கள் மேன்மையாக இருக்கும், தொழில் விருத்தி அதிகம் உண்டு. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பான்னு பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை, கிருத்திகை. கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகைன்னு சொல்லுவாங்க, கார்த்திகைன்னு சொல்லலாம். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அதாவது 3வது நட்சத்திரம். இது முதல் பாதம் மேசராசியில், மீதி 3 பாதமும் ரிஷபராசியில் வரும். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியன் ஆதிக்கத்தில் பிறப்பார்கள். பெரும்பாலுமே சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறவர்கள் ரொம்ப கடுகடுப்பாக உடையவர்கள். கடுகடுப்பான்னா ரொம்ப உஷ்ணமாக இருப்பாங்க. வார்த்தையில் டக்கு டக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, யோசிக்காமல் பேசுவாங்க, ஆனால் சரளமாக பேச்சு வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பேசுவார்கள், சுறுசுறுப்பாகவும் பேசுவார்கள், யோசிக்காமல் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. ஏனென்றால் முருகனின் ஆதிக்கம் கொண்டது கார்த்திகை நட்சத்திரம். அந்த மாதிரி சொல்வன்மை, செயல்வன்மை, அறிவு, அப்பனைக்கே பாடம் சொன்ன முருகன் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் இவரை நம்பி வந்தவர்களுக்கு இவர்கள் எல்லா விதத்திலுமே நன்மை தான் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் ஒரு தன்மையும் இவங்கள்ட்ட இயற்கையாக உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, அறிவு அதிகமாக இருந்தால் தான் ஆலோசனை அதிகமாக நம்ம அடுத்தவங்க கொடுக்க முடியும். அந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள், மனம் ஒரு நல்ல நிலைமையில் உடையவர்கள். இவர்கள் மனம் இயல்பான மனமாக இருக்கும். அதிகமாக நொந்து கொள்ள மாட்டார்கள், அதாவது அதிகமாக வருத்தப்பட மாட்டார்கள். சிரிப்புடனும் புன்னகையுடனும் இருப்பார்கள். சூரியன் திசை ஆதிக்கமாக இருந்தாலும் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பிறக்கும்போது சூரியன் திசை ஆதிக்கம் செலுத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தவிர இவர்கள் இயற்கையான குணம் உடையவர்கள். அதுபோல் ரொம்ப செல்வாக்கு உடையவர்கள், புகழ் உடையவர்கள். ரொம்ப புகழ்னா ஒரு அரசியல்வாதியே போவாங்க, ஒரு நாட்டின் பிரதமர், முதல் மந்திரி, மத்திய மந்திரி, எம்எல்ஏ, அந்த மாதிரி சொல்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரசாங்க பதவி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப புகழ் உச்சிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். புகழ் உச்சின்னா அரசியல் மட்டும் கிடையாது, ஆன்மீகத்தில் கூட சரிதான். பெரிய ஒரு முனிவர்கள், பெரிய ஒரு இந்த அறக்கட்டளை வச்சு நடத்துகிறவங்க, ஆன்மீக வழியில் அறக்கட்டளை வச்சு நடத்துகிறவங்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு பலமாக இருக்கும். அதுமாதிரி ஆன்மீக அறிவு ரொம்ப பலமாக இருக்கும். ஒரு பெரிய கோயில் கட்டுறவங்க, கோயிலுக்கு ஒரு முக்கியஸ்தராக இருப்பாங்க, கோயிலுக்கு ஒரு மிராஸ்தராக இருப்பாங்க, இல்லை கோயிலுக்கு இவங்க அதிக தானம் கொடுத்து அந்த வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி என்ன சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக பணியில் இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க. அந்த மாதிரிலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இயற்கையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். கல்வியில் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கல்விங்கிறது சாதாரண விஷயம். அவங்களுக்கு சிறப்பான கல்வி உண்டு, அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். புத்தி ரொம்ப கூர்மையானவர்கள், குடும்பம் ரொம்ப சிறப்பானவர்கள், குடும்பமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பம்மா எல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக அமையும். கல்வியில் சிறப்பாக விளங்குவாங்க. தொழில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள் அதுவும் சிறப்பாக தான் இருக்கும். ஆயுள் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, பிறந்தப்பே சூரியத்தில் பிறந்திருப்பாங்க. பிறந்தப்போ கூட ஒரு சிறு உடல் பிரச்சனை வந்திருக்கலாம். பிறந்தப்போ சூரியன் திசையில் ஆதிக்கத்தில் இருக்கிறப்போ சின்ன பிரச்சனை வந்திருக்கலாம். அது அப்பாவுக்கும் இவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கூட உண்டு பண்ணியிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அதற்கு அடுத்தடுத்து வரப்போகிற திசையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டே இருக்கும். சந்திரன் திசை, செவ்வாய் திசை, அதெல்லாம் பலமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சூரியனும் ஜாதத்தில் பலமாக இருந்துச்சுன்னு சொன்னால், பெரும்பாலுமே சித்திரை மாதம் பிறந்தாங்கன்னு சொன்னால் மேசத்தில் சூரியன் இருக்கும். மேசங்கிறது சூரியனுக்கு உச்சமான வீடு. அப்போ சூரியன் திசையில் பிறந்து சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாங்கன்னா அதுவும் பாதிப்படையாது. அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
ரொம்ப அற்புதமானவர்கள், அறிவானவர்கள், எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக தொழில், ஆன்மீக தொழில்னா நீங்கள் ஒரு ஜோதிடர், ஒரு ஆன்மீகத்தில் வந்து உரையாற்றுவாங்க, சொல்லுங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க, கோயிலில் அதிகமாக சொற்பொழிவு பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொழிலும் இந்த மாதிரிலாம் அமையும். பெரிய புரோகிதர்கள், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு கரெக்டாக அமையும். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப அறிவானவர்கள், அடக்கமானவர்கள், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவாங்க. பெரியவர்களுக்கு ரொம்ப மதிப்பு தருவார்கள், குருமார்களுக்கு ரொம்ப மதிப்புடன் நடந்துக்குவாங்க இவங்க. அதனால் இவங்க தனிச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா யார்கிட்ட எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு கரெக்டாக நடந்துக்குவாங்க. அப்போ இவங்க தனிச்சு இருக்கும்போது உங்களுடைய தன்மை அதிகமாக வெளிப்படும். ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப பிரகாசமானவர்கள், ரொம்ப ஒளிவுடையவர்கள், அறிவானவர்கள், அழகானவர்கள். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சீராக இருக்கும், பிள்ளை பேர் சிறப்பாக இருக்கும், மனைவி சிறப்பான மனைவி அமைவாங்க, ஆடம்பரம் சொத்து சுகம் சிறப்பாக இருக்கும், ஆயுள் பலமும் நல்லாயிருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ நம்ம 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நட்சத்திரம் பலனாக வரும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி.